அவர்களுக்கு போன்ற அனைவருக்கும் நாங்கள் ஒரு சிலம்பம் அதன் ஒரு அங்கமாக சர்வதேச சிலம்பம் போட்டியிலே வெற்றியீட்டிய பதக்கங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. பயிற்றுவிப்பாளர் ஜெகன் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு குறுகிய பயிற்சிகளை அடிப்படையாக வைத்து இந்த பிள்ளைகளை அந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள வைத்து இந்த பதக்கங்களை நான் நினைக்கிறேன் 13 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப்பதக்கம், 4 வெண்கல பதக்கம் என்ற அடிப்படையிலே 25 பதக்கங்கள், மொத்தமாக 26 பேர் நற்சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் 25 பதக்கங்கள் என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். அந்த இல்லத்தினுடைய சிறப்பு ஜெகன் அவர்களை நாங்கள் பாராட்டுறோம். பதக்கங்களை பெற்றிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சிலம்பம் என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு தமிழருடைய கலை, அதுவும் ஒரு வகையான தற்காப்போடு சார்ந்த கலை தான். அப்படி எங்களுடைய பழைய கலைகளையும் பாதுகாப்பதிலே எங்களுடைய இந்த இல்லம் செயற்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த போன முறை எனக்கு கவலையாக போய்விட்டது. வட மாகாணத்தில் இருக்கிற இல்லங்களில் 2வது எங்களுடைய இல்லம் பிடித்தது. ஆனால் இந்த முறை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை முதல் நிலைக்கு கொண்டு வர பாடுபட வேண்டும். அதற்குரிய சூழ்நிலைகள் இப்பொழுது கனிந்திருக்கின்றது. இப்படியான பழந்தமிழர் கலைகளை பாதுகாக்க வேண்டும். நான் அந்த காலத்திலே படிக்கின்ற போது படித்திருக்கின்றேன். தமிழர்களுடைய இதுக்கு அவர்கள் வலவனுவா வான ஊதி என்று புறநானூற்றுடைய ஒரு சொற்றொடர் வருகின்றது. அதாவது பைலட் இல்லாமல் ஒரு பிளேன் கூட அந்த காலத்திலே பழந்தமிழர் காலத்திலே இருந்திருக்கின்றது. அந்த சொற்றொடர் தான் வலவன் வான ஊர்தி, வலவன் என்ற பைலட் இருந்து செலுத்த. அப்போ எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் உலகத்துக்கு அந்த காலத்திலே மிகவும் பழைய காலத்திலே வளர்ந்திருக்கின்றது. அதனுடன் இணைந்த இன்னும் பல கலைகளும் இருந்திருக்கின்றன. அவற்றையும் எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். தனியாக ஏட்டுச்சுரைக்காய் படிப்பாலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சில வேலையினம் படித்து பட்டதாரிகளாகி எடுக்கிற சம்பளம் 50,000 அவருக்கு 10. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு அரிசி வியாபாரியோ சரி ஒரு நாள்லேயே 50,000 உழைச்சிட்டு போகிறான். அப்போ படிப்பு வேணும், அது வாழ்க்கையை தெப்பணுறதுக்கு. ஆனால் அதை விட வேறு கலைகளும் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை இப்படியான இணை பாடகரான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட வைக்க வேண்டும் என்றும் இந்த பயிற்சி ஆசிரியர் எங்களுடைய பிள்ளைகளை முளிரச் செய்ததற்கு அதற்கும் எனது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ரிசா முதலாவது. ரேணுசன் முதலாவது.
நிலவன் முதலாம். அடுத்து சானுஜன் முதலாம் இடம். பரிசுகளை வழங்கி வைத்து கௌசல்யா மூன்றாம் இடம். டிலைட்சன் மூன்றாம் இடம். அடுத்து பணிப்பாளர் சபை உறுப்பினர் அபிஷன் மாற்றுத்திறனாளிகள் பின்தள்ளப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கல்வி நிலைகளோடு மட்டுமில்லாது அவர்களுடைய எதிர்காலம் பல்வேறு வகைகளில் அவர் எந்த திசைகளில் சென்றாலும் அவர் தங்களை பாதுகாத்து வருமானத்தை ஈட்டி சிறப்பாக சமூகத்தில் நுழையக்கூடிய வகையில் பல செயற்பாடுகளை இல்லம் செய்து வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கின்றன. அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்கள் வாய் பேசவில்லை என்றாலும் அவர்கள் உயர்ந்த நிலைகள் இந்த இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்றோம். இந்த போட்டியில் 26 பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த 26 பிள்ளைகளும் சர்டிஃபிகேட் அதாவது சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றார்கள். அதைவிட பதக்கங்களை பெற்றிருக்கின்றார்கள். இவை போன பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி இருக்கின்றார்கள்.